ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். பொது தமிழில் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என பாடியவர் திருமூலர். அடுத்தது, நான் தனியாக வாழவில்லை தமிழனோடு வாழ்கிறேன் என கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். சிற்றோடை பிரித்தெழுதுக சிறுமை கூட்டல் ஓடை. அடுத்தது, கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்தெழுதுக கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. அடுத்தது, நெடில்தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? 2 எழுத்துக்களை பெற்று வரும். அடுத்தது, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஸ்மார்ட் போன் அப்படின்னா திறன்பேசி. அடுத்தது, மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி? கெடுதல் புணர்ச்சி. மரம் கூட்டல் வேர்னு வரும், இம்மு கெட்டு மீதி மரவேர்னு வரும். அடுத்தது, தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மணி ஐ. பாடினால் வேர் சொல் தருக பாடு. வேர் சொல்ல என்னன்னு சொல்லியிருக்கேன். கட்டளை இற மாரி வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈதி அப்படின்னா வினையச்சம், ஈ வருது கடைசியில். அடுத்து, சித்திரை திங்கள் இது இலக்கண குறிப்பு வந்து இருபெயரொட்டு பண்பு தொகை. தளி இலக்கண குறிப்பு சொல்லி செயலப்படை. மருதத்திணியின் பறை மணமுலா. மருதத்திணியின் பறை மணமுலா. அடுத்தது, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எவ்வகை தொடை? எதுகை தொடை. அடுத்தது, அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர். இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அடிமோனையை எழுதுக. அடிமோனைங்கிறது முதல் எழுத்து ஒன்றி வருவது, அடிங்கிறது ஒரு அடியில் இருக்கிறது. அறிவுடையார் அக்தரி இதில் ஒன்றி வந்திருக்கு. அடுத்து, இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே இது யாருடைய பாராட்டுரை? பாரதிதாசன். அடுத்தது, கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவை அவை? வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரித்தல், அறிவில்லாதார் கூறும் சொற்களை பொறுத்தல், வீட்டிற்கு வந்த உறவினர் வரவேற்று உபசரிக்காமல் இருத்தல், உடல் நலத்தை பேணாதிருத்தல். 1, 2 மட்டும் சரியானவை. அடுத்தது, பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. பொருணராற்று படையை பாடியவர் கபிலர் அப்படின்னு இருக்குது, அதுதான் தவறானது. மற்ற 3 ஆப்ஷனை பாருங்கள். திருமுருக ஆற்றுப்படையை பாடியவர் நக்கீரர், சிறுமண ஆற்றுப்படையை பாடியவர் நல்லூர் நத்தத்தனார், பெரும்பனாற்றுப்படையை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார், பொருணராற்றுப்படையை பாடியவர் முடத்தாம கன்னியர்னு வரும். அடுத்து 19ஆம் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. நாலடியாரை ஏற்றியவர் நல்லாதனார்னு வருது, அதுதான் தப்பு. நாலடியாரை ஏற்றியவர் சமண முனிவர்கள். நாலடியாரில் 400 வெண்பாக்கள் இருக்குது. 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இதில் 4 என்பது நாலடியாரை குறிக்கும். நாலடியாரில் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என 3ஆக பகுக்கப்பட்டுள்ளன. அடுத்தது, பொறுத்துக. இடர் அப்படின்னா அது துன்பம். நாவாய் அப்படின்னா படகு. இறை அப்படின்னா தலைவன். இந்து அப்படின்னா நிலவு. கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் எத்தனையாவது காண்டம்னு பார்த்தோம்னா 5வது காண்டம். சுந்தரன்கிற பெயரோட அனுமன் தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்து, அகநானூற்றில் மணிமிடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 180. இதுவே களிற்று நீர் யானையில் 120 இருக்கும். மணிமிடை பவளம் 180, நித்திலை கோவை அப்படின்னு சொல்லப்படுறதால 100 இருக்கும். நற்றினியை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. அடுத்தது, செரு அப்படின்னா வயல். வித்து விதை. யானார் புதுவருவாய். வட்டி பனையோலை பெட்டி. சிலப்பதிகாரத்திற்கு எவ்வுரையாசிரியரின் உரை நூல் முழுமைக்கும் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா நாமு வெங்கடசாமி நாட்டார். மொத்தம் 3 பேர் எழுதியிருப்பாங்க. அரும்பத உரைக்காரர், அடியாருக்கு நல்லார், நாமு வெங்கடசாமி நாட்டார். இதில் முழுமையான சிலப்பதிகாரத்துக்கு கிடைச்சிருக்கிறது நாமு வெங்கடசாமி நாட்டாருக்கு தான். அடுத்து, சேக்கிலாரே பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என புகழ்ந்துரைத்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இங்கே பாருங்கள், பே சுந்தரனா இருக்குது, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனா இருக்குது. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனான் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது, சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழித்தேவர். பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். 2 கூற்றுகளும் சரி. அடுத்தது 28, உமரப்புலவர் எட்டயபுரம் கடிகைமுத்து புலவரின் மாணவர். உமரப்புலவரின் மற்றொரு நூல் முதுமொழி காஞ்சி. கூற்று 1 மட்டும் சரி. முதுமொழி காஞ்சி கிடையாது, முதுமொழி மாலை. அடுத்தது, மாதிரத்துறை கேசரி நிகர் முகமது தம் பொருள் விளங்குமாறு பிரித்தெழுதுக. மாதிர
மாதிரத்துறை, கேசரி, நிகர்முகம், மதுதம். அடுத்தது குட்டிச் செவியரித்து கூட்டித் தலைகளெல்லாம் வெட்டி களைபறிக்க மேலாய்த்தூர். இவ்வடிகளில் குட்டி என்னும் சொல் குறிக்கும் பொருள் தலையில் குட்டுதல். அடுத்து பதிதொரு புயல்மணி தருமணி பனைதரு. இவ பாடல் வரியில் பனை என்பதன் பொருள் தருக மூங்கில். தமிழ் மொழியில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம். நந்தி கலம்பகத்தை இயற்றியவர் நந்திவர்மன். கூற்று ஒன்று மட்டும் சரி. அடுத்து கொம்பினையொத்த மடப்பிடி யார்? பாஞ்சாலி. அடுத்து ரச்சனை யாத்திரிகம் என்பதன் பொருள் இறைவனை நோக்கி செல்லும் பயணம். குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு சேரநாடு. கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். அடுத்தது உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று வழிநடை பாடலை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர். அடுத்தது கவிதைகளில் குறியீட்டியம் சிம்பாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ற கவிதை யுக்தியை கையாண்டவர் யார்? ஸ்டெஃபான் மல்லார்மே. அடுத்து உயிர்த்தெழும் காலத்திற்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளது? சு. வில்வரத்தினம். காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள். பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் பெரியார். அடுத்தது கோவில்களில் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு யார் காலத்தில் இருந்து தொடங்கியதுன்னு பார்த்தோம்னா 2ஆம் குலோத்துங்கன். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழறிஞர் பரிதிமாற் கலைஞர். இவரோட இயற்பெயர் சூரியநாராயண சாஸ்திரி. பரிதிமாற் கலைஞர் வசன நடை கைவந்த வள்ளலார் என்று யாரை பாராட்டுகிறார்னு பார்த்தோம்னா ஆறுமுக நாவலரை. ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவழித்தவர் யார்? அண்ணல் அம்பேத்கர். காமராஜர் முதல் அமைச்சராக பதவியேற்ற ஆண்டு 1954. தமிழகத்தில் இன்று காணப்படும் குடைவரை கோள்கள் பழமையானது எவ்வூரில் உள்ளது? பிள்ளையார்பட்டி. உலகம் முழுவதும் வாழும் தமிழர்கள் எண்ணிக்கை 8 கோடி பேர். அடுத்தது இந்த வீடியோவோட கடைசி கொஸ்டின். சிறுபஞ்ச மூலம் அது ஒரு அற இலக்கியம். குடும்ப விளக்கு அது ஒரு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி இது காப்பிய இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். நம்ம பார்த்த கொஸ்டினே ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. இதே தான் ஒவ்வொரு தடவையும் ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்குறாங்க. நம்ம பழைய கொஸ்டினை அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம எவ்வளோ அளவுக்கு படிக்கிறோமோ அவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு மார்க் கெயின் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.